பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ். பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹீதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் ஒரு உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருள் அவனை நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மளை வீட்டுக்கு சேர்க்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா தனது திருமலை கூறுகின்றான், குல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில். நபியே, நீங்கள் சொல்லிவிடுங்கள், சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் பாத்தில் அழிந்துவிட்டது, நிச்சயமாக பாத்தில் அழிந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையை கூறுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்தில் தன்னுடைய அசாவை வைத்து மக்காவில் உண்டான காபத்துல்லாவை சுற்றி இருந்த அந்த சிலைகளிலெல்லாம் ஒரு பாறை வார்த்தார்கள் கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்து நொறுங்கி விட்டது. அதை பார்த்தா சொன்னார்கள், சத்தியம் மக்காவுக்குள் வந்துவிட்டது, பாத்தில் அழிந்து விட்டது, அழிந்தே தீரும். இனிமேல் இந்த ஊரில் காபிர்களுக்கு வேலை இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சத்தியம் வந்துவிட்டது என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், பாத்திலை நம்மால் போக்க முடியாது, போக்குவதற்குண்டான தகுதி கிடையாது. ஆனால் நாம் நல்ல காரியங்களை செய்தால் அந்த பாத்தில் தானாக அந்த இடத்தை விட்டு போய்விடும். ஒரு இருட்டு இருக்குது, இருட்டுக்குள்ளே லைட்டை பொறுத்துனாத்தே இருட்டு போகும். இருட்டு என்பது ஷைத்தான், குஃபுர், பாத்தில் எல்லாமே. எப்போ அங்கே நம்ம லைட்டை பொறுத்து வைக்கிறோமோ அந்த வெளிச்சம் ஏற்பட்டு விட்டு மற்றெல்லாம் இருக்காது. அதே போன்று தான் நாம் திக்ரு செய்யும் பொழுது அங்கே உள்ள எதையுமே நாம் சீண்டி பார்க்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் எங்கேயும் சீண்டக்கூடாது. நம்ம பாட்டுக்கு தொழுகணும். தொழுதுகிட்டே இருந்தாக்க அங்கே ஏதாவது தீய சக்தி இருந்தால் தானாக போயிடும். அது எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அல்லது ஷைத்தான் இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்ம யாருக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் நம்ம போய் தொழுதுகிட்டே இருந்தோம்னு சொன்னால், அல்லது திக்ரு செய்துட்டே இருந்தோம்னாக்க, அல்லது குர்ஆன் ஓதிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க, எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது தானாக அந்த இடத்துக்கு போயிடும். ஏன்டாக்க அது நம்மளை அவர் ஒன்றுமே செய்யலை, அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் போகக்கூடாது என்று தானாக போயிடும். அடுத்து சொல்கிறாங்க, சத்தியம் வந்து விட்டாக்க அசத்தியம் தானாக போயிடும். எப்படி வெளிச்சத்தை பொருத்தி இருட்டு போயிடுதோ அதே போல தான். இருட்டே போ போ சொன்னால் போகாது, பாத்திரையே போனால் போகாது. ஏன்னா செய்தவளை பண்ணுற போடானா போக மாட்டான். நம்ம நல்ல மக்கள் செய்யும் பொழுது தான் மாற்றம் கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் நினைக்கிறேன். மக்காவில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் யார் போனாலும்
மௌத்தாயிட்டே வெளியே வருவாங்க. அந்த வீடு யாருமே அந்த வீடு குடி போகிறதில்ல, அப்படி வீடு இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் பார்த்து ஹஜ்ரத் நூர் முஹம்மது ஜஞ்சாலி ரஹ்மத்துல்லாஹினுடைய 3 முரீதுகள் 3 பேருமே கலீஃபாக்கள். அதில் ஒன்று இம்தாதுல் முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னொன்று முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னொரு ஜாமின் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 3 பேருக்கு முரீது, 3 பேருமே ஷேகுமார் கலீஃபாக்கள். அவரோட கலீஃபாக்கள் 3 பேர் ஒன்றாத்தே இருப்பாங்க. இவர் இம்தாதுல் முஹாஜிர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பக்கத்தில் உட்காந்துருப்பார், முகமது ரஹ்மத்துல்லாஹி உட்காந்துருப்பார், ஜாமின் ஷஹீத் வாசலில் உட்காந்துருப்பார். முகமது ரஹ்மத்துல்லாஹி ஜயீதான ஒரு ஆலிம், இவர் ஷேக், இவர் பயத்து கொடுக்குறவர், அவர் ஜாலியாக பேசக்கூடியவர், முன்னாடி கூடுவார். இப்போ 3 பேர் 3 இடத்துல உட்காந்து அவங்க எப்போதுமே வளர்ந்து போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெள்ளை எண்ணெய் வெளியேறு என்ற போராட்டத்தில் குதித்ததுனால 3 பேர்த்தையும் தேடி வந்தான் வெள்ளைக்காரன். என்ன 3 பேர் தப்பிச்ச பிடிச்ச நோட்டு கப்பலில் ஏறி மக்கா போயிட்டாங்க. மக்கா போய் வீடு வேணுமே, வீட்டுக்காக வேண்டி ஒரு வீட்டை தேடி போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எங்கேயுமே வீடு கிடைக்கல, இந்த பாலடைஞ்ச அந்த வீடு தான், எந்த வீட்டில் யார் போனாலும் மௌத்தாய் வெளியே வராங்களோ அந்த வீடு தான் அவங்களுக்கு கிடச்சி. அப்போ இந்த வீடு தான் இருக்குது, இதில் போனால் எல்லோரும் மௌத்தாயிடுவாங்க, காலையில் நாங்கள் தான் என்னது சந்தாக தூக்கிட்டு வரணும், அதுக்கு வலிவிக்காதீங்க, தயவு போயிருங்கன்னாங்க. இல்லை நாங்கள் இங்கே தங்குறோம் அப்படின்னாங்க. என்ன வாடகை? நீங்கள் வாடகையெல்லாம் கொடுக்க வேணாம், இங்கே இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டாங்க. சேஞ்ச் சொல்கிறது வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே போய் தொழுதாங்க. தொழுதுகிட்டே இருந்தாங்க 3 பேருமே, திக்கு செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில் ஒரு நேரத்தில் அப்படியே அதுக்கு செஞ்சுக்கிட்டு 2 பேர் தூங்கிட்டாங்க. யார்? ஹஜ்ரத் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் ஜாமின் ஷஹீத் தூங்கிட்டாங்க. இவங்க இம்தாத் வாங்கி உட்காந்து திக்கு செஞ்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஷேக் இல்லவா, திக்கு செய்யும்போது அங்கேருந்து ஜின்கள்லாம் வந்துச்சு, 5-6 ஜின்னு வந்துச்சு. வந்து சொல்லிச்சு, நீங்கள் யார், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் வந்து இது மாதிரி தறிக்காவில் உள்ளவங்க வந்திருக்கிறோம், நீங்கள் வரதுனால எங்களுக்கு இடையூறாக இருக்குது, அதனால் நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, தயவுசெய்து போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வீடே கிடைக்கல, இந்த வீடு தான் கிடைச்சி, நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம், மரியாதை நீங்கள் போகிறீங்களா இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அது யோசிச்சே பார்த்துச்சு, போறியா அவங்க நிலந்து எழுப்பிடுவாங்க. ஏன்னாக்கா இவங்க சாந்தமான குணம் உள்ளவங்க, இம்தாதுல் முஹாஜிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களோட ஜலாலயத்தில் உள்ளவங்க, அவங்க எழுந்தானாக்கா எழுந்தா உங்களுக்கு கறி போயிடுவாங்க அப்படியே. அதனால் அவளை எழுப்பிடுவா வேணாங்க, இல்லை எழுப்பிட வேணாம், அவங்கள அவங்க பயங்கரமான ஆள் அவங்க வந்து அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ல பண்ணி அப்புறம் அது வெளியே போயிடுச்சு. காலையில் மக்கள்லாம் என்ன சந்தா தூக்கிட்டு வந்தாங்க, கபர் தூக்கிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தாக்கா ஹயாத்தாக இருக்கிறாங்க. பார்த்தா என்ன கேட்டாக்கா, நாங்கள் அமல் செஞ்சோம், அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இதுதான் உண்மை. எந்த இடத்துல அமல்கள் நடைபெறுகிறதோ அந்த இடத்துல சைத்தானுக்கு வேலை இல்லை, கெட்டவர்களுக்கு வேலை இல்லை. ஒரு நாள் 2 நாள் குதிப்பாங்க, ஆட்டம் போடுவாங்க, அவனை நாம் பேசாமல் கம்முன்னு இருந்தால் தானாக அது அமைக்கி போயிடும். இதே நடைமுறையில் உள்ளது. அதிலத்து ரஷீத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கங்கோவில் இருந்தாங்க. முகமது காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவபுரத்தில் இருந்தாங்க. தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தானாப்பூரில் இருந்தாங்க. 3 பேரும் 3 ஷேகுமார்கள் ஒரே காலத்தில் உள்ளவங்க 3 பேருமே. அப்போ இவங்களுடைய தவஜுகாத்து ஒன்று, 3 பேருடைய தஜுகாத்தும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு. 3 பேருமே இந்த சிஸ்தியாவுடைய தறிக்கால பெரியார்கள் தான். ஆனால் இந்த 3 பேர்த்துடைய கவலை என்னன்னாக்க, தூர சிந்தனை என்னக்க, யார் வந்தாலும் அவங்கள தவஜுகாத்து போடுறது. இப்படி தவஜுகாத்து போட்டு முகமது காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சபைக்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே, அப்போ சின்ன ஊராக இருந்துச்சு, அந்த ஊருக்குள்ளே யார் நுழைஞ்சாலும் தொழிலாளியாக மாறிவிடுவார்கள். காரணம் என்ன? அவங்களுடைய தவஜுகாத்து, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய இபாதத்து, அவருடைய திக்ர் மஜ்லிஸ் இதெல்லாம் சேர்ந்து அவருடைய துவா அல்லாஹ் மாற்றிடும். யார் உள்ள நுழைஞ்சாலும் சரி, ஒரு மாவல் உண்டாக்கிட்டாங்க அவங்க மாட்டாங்க. அதே மாதிரி தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன நடக்க, எல்லாருமே அமானியத்தை பேணணும் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக இருந்தாங்க.
அமானியத்து பேர் என்னது? தொழுகையும் அமானியத்து தான், நோம்புக்கும் அமானியத்து தான், பொருளை பாதுகாக்கிறது அமானியத்து தான். அதை குறிப்பாக பொருளை பாதுகாத்தா எல்லாத்தையும் சரியாக வந்துடுவோம். ஏன் அப்படின்னாக்க உமர் அலி அல்லாஹ் என்ன செய்வாங்களாம், ஒருத்தர் பொறுப்பில் நியமிக்கணுன்னாக்க அவர் நாணயமானவரா தொழுகையாளியான்னு பார்ப்பாங்க. அவர் தொழுகையாளி நாணயமாத்தாக்க அவரை அந்த பொறுப்புக்கு பதவிக்கு நியமிப்பாங்க, இல்லைன்னா நியமிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் தொழுகை இல்லாத ஒருத்தர் நியமிச்சு என்ன செய்கிறது? சரியாக வராது. அவர் அல்லாத கேட்க மாட்டார், ஏதாவது மனிதன் கேட்பார், தெரிஞ்சவங்க கேட்பார், வேண்டி கேட்பார், அடியாக்காரன் கேட்பார், பணக்காரன் கேட்பார், அறிவாளர்கிட்ட கேட்பார், அல்ல கேட்க மாட்டார். ஏன்னா தொழில் இல்லை அதனால். ஆனால் அந்த மாதிரி உள்ள அமைப்பில் உள்ள காலத்தில் முகமது காசிம் நானத்துல்லா அலி வஜ்ஜஹாத்து போடுவாங்க, எல்லோரும் மாறிடுவாங்க, தொழிலாளியாக மாறிடுவாங்க அந்த ஊரில். அது மாதிரி தானே ரஹ்மத்துல்லாஹி நாணயத்தை பேண்டது, யார் வந்தாலும் எந்த பொருள் கீழே எங்கே விழுந்தாலும் சரி அந்த பொருள் அப்படியே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. காரணம்னாக்க அவங்களுடைய மாகூல் உண்டாக்கிட்டாங்க அப்படி. அதே போல் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹியுடைய தவஜ்ஜுஹாத் என்னன்னாக்க இந்த 3 ஊர்லேயும் பெரிய ஊர்னாக்க கங்குவதி பெரிய ஊர். அப்பயே ஒரு அங்கே உள்ள குளத்தில் 70 படிக்கட்டு இருந்துச்சு. வந்தாங்களாம் இருந்தாங்க, இந்துக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட இவங்களுடைய அந்த திக்ருடைய தவஜ்ஜுஹாத் இல்லல்லா இல்லல்லா சொல்லக்கூடிய தவஜ்ஜுஹாத்து அந்த ஊர் பூரா எதிரொலித்து அந்த வண்ணால் தொலைக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் இந்த சப்தத்தை கேட்டு தங்களை அறியாமலேயே இல்லல்லா இல்லல்லா சொல்லுவாங்க. அந்த மாவுள் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா அவங்களுடைய சிந்தனா சக்தியும் அவருடைய தவஜ்ஜுஹாத்தும் அவருடைய தூர நோக்கமும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் அவங்க செஞ்சாங்க காரியத்தை. அதே போல் தான் நம்ம வீட்டில் நாம் அமல் செய்தால், வீட்டில் நம்ம அமல் செய்தால் அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான். குர்ஆன் சப்தம் போட்டு ஓதணும், திக்ர் சப்தம் போட்டு செய்யணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே யாருமே ஆண்கள் இல்லை, நம்மதே இருக்கிறோம். செஞ்சால் என்ன, அதாவது குரலை உரைத்தி திக்ர் செய்யக்கூடாதுங்கிறது பெண்களுக்கு கூட சட்டம். யாரை பிற ஆண்கள் இருக்கும் பொழுது, பிற ஆண்கள் இல்லை அப்படின்னாக்க அந்த வீட்டில் தன்னுடைய கணவர் மட்டும் இருக்கிறாரு சொன்னாக்க சப்தம் போட்டு திக்ர் செய்ய தப்பு இல்லை, செய்யலாம். அப்போ இப்படி சப்தம் போட்டு திக்ர் செஞ்சாக்க விஷசந்துக்கள் அந்த வீட்டுக்குள் வராது, சைத்தானுக்கு அங்கே வீட்டில் இடமில்லை. அதனால் நல்ல காரியங்கள் செய்வதற்கு காரணமாக ஆயிரும். இப்படி நம்ம செஞ்சோம்னாக்க வேறு யாருமே பார்க்க அவசியமெல்லாம் இல்லை, நம்மளே தான் அல்லாஹ் நமக்கு செய்வோம். ஆனால் நம்முடைய கவனம் போல் அல்லாஹ் பக்கம் இருக்கணும், வேறு எதுவும் கூடாது. அங்கிட்டு பார்க்குறீங்க பார்க்குறது அது வேடிக்கை பார்க்கக்கூடாது. வேடிக்கை பார்க்காமல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்க அது முன்னாடி பயமுறுத்தாக்க பயப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கணும், அல்லாஹ் நீ தான் எனக்கு சொல்லி வந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக தானாக வெளியே போயிடும். அதனால் நம்ம உண்மை செய்யலை, அவரை போய் நம்ம சோதனை செய்யணும் போயிடும். அந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்வதற்கு நம்ம தயாராகிடணும். நல்ல அமல்கள் செஞ்சோம்னு சொன்னாக்க தீய சக்தி நம்மளை விட்டு போய்விடும். அந்த அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி திக்ர் மஜ்லிஸை நம்முடைய பெரியார் மக்கள் நியமித்து கொடுத்துருக்காங்க. கூட்டாக நீங்கள் கொஞ்ச நேரம் திக்ர் செய்யுங்க, தனியாக நிறைய திக்ர் செய்யுங்க, அது அல்லாஹ் ஒரே மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரூஹானியத்தான தாக்கத்து இது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்க இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு திக்ர் மஜ்லிஸ். நம்ம இன்றைக்கி நாளைக்கு செய்கிறது இல்லை. இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் வந்தோம்னாக்கா எனக்கு முன்னாடி வேறு உட்காந்தாங்க, பாபாஜி உட்காந்தாங்க, அதுக்கு முன்னாடி யார் உட்காந்தா ராணிபா உட்காந்தாங்க, அப்படி யார் உட்காந்தா கங்கூர் ரஹ்மத்துல்லாஹி உட்காந்தாங்க, பதர் ரஹ்மத்துல்லாஹி பேரப்பட்டி உட்காந்தாங்க, பக்கமாடி இருந்தாங்க, மதர் ரஹ்மத்துல்லாஹி உட்காந்தாங்க. இப்படியே தொண்டு தொட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய இந்த சிகிச்சை தான். அந்த பெரியாரெல்லாம் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட நிறைவான முறையிலே அதை திக்ர் செய்வாங்க. அல்லாஹ் அதன் மூலமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். அவங்க இடத்துல யார் ஓதி பார்த்தாலும் சரியாயிடும். சொல்லுவாங்க, ரசூலுங்க சொல்லுவாங்க, நீ தொழுகிற இபாதத் செய்கிற நல்ல அமல் செய்கிற இல்லைன்னு சொல்லலை, நீ எந்த ஆயத்தை நீ ஊதி விட்டாலும் சரியாக போயிடுவாங்க. யார் சொல்லுவா? ரசூலுங்க அங்கே தொல்லை கிதாப் எழுதியிருக்காங்க, நீ எந்த ஆயத்தை எடுத்து ஊதினாலும் சரி அது சரியாக போயிடும். அதனால் நீ எதுக்கும் பயப்படாத, நீ அமல் செஞ்சு அமல் செஞ்சுட்டே இருந்தாக்கா
அந்த மாற்றத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான். அந்த அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சொன்னாக்க மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பாங்க. பார்த்துருக்கோம், வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க அவங்க வஃபாத்தாயிட்டாக்க, நாங்கள் பெரியவங்க வஃபாத்தாயிட்டாங்க, வீட்டில் கலையே இல்லைங்க, வீட்டில் நிம்மதியே இல்லைங்க. ஏன்? அவர் தொழுது கொடுத்தார், அவர் நல்ல காரியம் செஞ்சார், அது மாதிரி சேர்க்குறீங்க யார் தயாராக இல்லை. அதனால தான் அது போயிடுச்சு, அந்த இது போயிடுச்சு. அந்த இது மாறணும் என்ன செய்யணும்? நம்மளும் அந்த மாதிரி அமல் செய்யணும். நம்முடைய தந்தை, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி அமல் செஞ்சாலோ அதே போன்ற அமல்களை நாமும் செய்ய ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம காணலாம். இல்லைன்னா முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்? நிறைய அமல் செய்யணும். அமல் செஞ்சாலும் செய்யலாம், அந்த மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால் குல் ஜால் ஹக்கு வ ஜஹக்கல் பாத்தில், அது சத்தியம் வந்துவிட்டது, அது சத்தியம் போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னச்சாங்க சஹாபாக்கள் மத்தியில் என்னச்சாங்க போய் இல்லாத பிரச்சாரம் பண்ணல. முதல்ல ஆரம்பத்தில் மட்டும் ஒரே ஒரு தடவை 2 தடவை 3 சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு விருந்து போட்டு சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க சாபாக்கள், அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, நீங்கள் முகமது நீங்கள் இது வரைக்கும் பொய் பேசுகிறதில்ல, பொய்யான விஷயங்களில் உங்கள்கிட்ட கேட்டதும் இல்லை, அதனால் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னாங்க. அப்படியா? நான் சொல்ல நம்புறீங்களா? அப்போ சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய தூதர் நான் தான், சிறுக்கு வைக்காதீங்க சொன்ன உடனே எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஏன்? தொண்டு வழங்கி வரக்கூடிய மூதாதையுடைய வழக்கத்தை எப்படி விட முடியும்? அதில் ஒட்டி போயிருக்காங்க. அதில் சாதாரணமாக மாற்ற முடியாது. இப்போ ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொருளாதாரத்தையும் விருந்து கொடுத்து 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 எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்து அவங்க அதை பயன் செய்வாங்க. இப்படி தான் பயன் செஞ்சாங்க. அதிகமாக சாப்பாடு கொடுத்து அவங்க மாற்றினாங்க. ஆனால் எல்லோரும் முழுசாக மாறல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாங்க, முழுசாக மாற்ற முடியல. இருந்தாலும் ஸல்லல்லாஹு இல்லை, ஒரு நம்பிக்கை விட்டுவிடல. அவங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான், மாடை உண்டாக்குவான் அப்படின்னு நம்பிக்கை வச்சாங்க. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மக்கால் இருந்த வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதிகமான ஒரு 70-80 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எப்போ மதீனாவுக்கு போனாங்களோ அப்போ சாரையாக மதீனாவாசிகள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. சரி, ஹைர் சொல்கிறது நோக்கம் என்னண்டாக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ஒரு விரோதி கேட்குறாரு, அதை கூப்பிட்டு வீட்டில் விருந்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி அதை மாற்றுறது. இப்படி தான் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்களை பார்த்து மக்களை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் சொல்லலை, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு பைத்தியக்காரங்களா? இல்லை. அல்லது சூன்யக்காரரா? அது இல்லை. ஆனால் சொன்னாங்க. இன்றைக்கி நம்மளை பார்த்து யாராவது பல பைத்தியக்காரன் சொன்னால் கோவம் திரும்ப இல்லையா? வருதா இல்லையா? அல்லது அவங்க கோவப்படலை, என்னன்னு சொல்லி போவோம், தப்பு இல்லை. ஆமாம், நான் உண்மையாக பைத்தியக்காரனா இல்லையாங்கிறது அல்லாஹ் ஒரு விஷயம் தெரியும். அது போக நீ திரிஞ்சிடுவேன், மாறிடுவேன். அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்ம அமல் செய்வோம், செஞ்சுட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்கிறதையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அமல் செய்யுது, அது போல் அமல் செய்யணும். எப்படி வந்தாக்க ஒரு கடிகாரத்தில் பெரிய முள் சின்ன முள் இருக்குதோ அதேபோல் பெரிய முள் மாறி அமலுக்கணும், வேகமாக சுற்றணும். சுற்றினா தான் சின்ன முள் லேசாக அழகணும். இப்போ நிறைய அமல் செஞ்சு கொஞ்சம் கோடி எத்தி வச்சோம் சொன்னாக்க அது மாற்றம் உண்டாகும். இல்லைன்னா மாற்றம் உண்டாகாது. வீட்டிலேயே பெண்கள் இருக்காங்க, தாய்மார் இருக்கிறாங்க, அவங்களாம் அமல் செய்யறதில்லை, தொழுவதில்லைண்டாக்கா என்ன செய்யணும்? அந்த தொழுவும் சொல்வதில்லை, நான் தொழுவ போகிறேன். அம்மாடி செய்வாங்களாம், யாராவது வந்தாங்கன்னாக்கா உட்காந்து வச்சுட்டு தொழுகி டைம் ஆகிடுச்சு, நம்ம தொழுதுட்டு வருவா அப்படிவாங்களாம். அப்புறம் என்ன அர்த்தம்? நான் தொழுவ போகிறேன், நீங்கள் தொழுவாங்கன்னு அர்த்தம். இது சொன்ன உடனே சொல்லிட்டே இருப்பாங்க எப்போதுமே. அப்போ அவங்க என்னடா அவர் அவளை தொழுவ கூப்பிடல, அவராக தொழுவ போகிறீங்கிறாரு, நம்மளாம் போயிடுவோம். இல்லை, பெரிய மனுஷன், பெரிய 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 ஒரு அறிஞர், பேரறிஞர், ஆமாம், அம்மானி எதிர்த்து அவங்களே தொழுவ போகிறாங்க, நம்ம போகிறோம் என்ன அப்படின்னு எல்லாத்துலையும் வந்துடுவாங்க. இப்படி ஒன்றும் வாங்கன்னு கூப்பிட்றது ஒன்று இருக்குது,
வாங்கன்னு கூப்பிட்டாக்க நிறைய பேர் வேலை பார்த்து போ அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி உள்ளது தொழுகையெல்லாம் வந்து என்ன சொன்னேன், தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, தொழுகிறது என் மேலே கடமை, நான் தொழுக போகிறேன், துவா செய்யுங்க. அவனாக்கா எங்கள் மேலே கடமை இல்லையோ, நான் அப்படி சொல்லவே இல்லையோ, உங்கள் மேலே கடமை இருக்குது, இங்கே வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் எனக்கு, நான் துவா செய்வேன் நான் அப்படி சொல்லி போட்டு ஒதுக்கிக்கணும். ஆனால் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் ஒரு தடவை சொல்லி என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் தொழுகை கூப்பிட்டே வரமாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது. சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருந்தால் தான் மாற்றம் கிடைக்கும். சொல்லிகிட்டே இருந்தால் தான் மாற்றம் கிடைக்கும். ஏன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தாங்க 35 வருஷம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அல்லாஹ் ஒருவன், நான் நபி சொன்னாங்க. ஏற்றுக்கல. ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி போய் அந்த நீனவாயின்ற ஊரில் மட்டும் அவங்க நபியானப்பட்டாங்க. அந்த ஊரில் மட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் தினந்தோறும் சொல்லுவாங்க, வைத்தியக்காரம்மாங்க எல்லாம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, கேட்டு வந்துடுவாங்க, திருப்பி சொல்லுவாங்க. இப்படியே 35 வருஷம் சொன்னாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 35 வருஷம் சொன்னதுக்கு பின்னாடி அவங்க அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் 35 வருஷமாக சொல்லி இவன் கேட்கல, இவங்களாம் அடிச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா சொல்கிறேன் இல்லையே, சரி போ, இப்படியே போ, இங்கே ஒரு கொய வீடு இருக்குது, கொய வீட்டில் போய் தங்கு, நல்லா கவனிப்பு போனையா அப்படி சொன்னாங்க. சரி போனாக்கா இன்னொருத்தர் வளர்த்து தங்க வச்சுட்டான். நைட்டு தங்கி கொஞ்சம் நாள் சாப்பாடெலாம் கொடுத்தா தங்க வச்சாலாம் இருந்தான். காலையில் எழுந்தோடனே எல்லாம் சொன்னால், நான் யூனுஸு அவட சொல்லு, இப்போ பானையெல்லாம் உடச்சின்னு சொல்லு. எல்லாம் இது எப்படி சாதிக்கணும், எனக்கெல்லாம் விருந்து கொடுத்தேன், நல்லா கவனித்தா, இங்கே போய் பாடம் கஷ்டப்பட்டு பசங்க பாடை உடைக்க சொல்றியே அப்படின்னு சொன்னோடனே இப்போ எல்லாம் சொன்னானா, இப்படித்தாப்பா நானும் படைக்கப்பட்ட என்னுடைய மக்கள் மனிதர்கள், நான் படைச்சி கையால் படைச்சேன், அவங்கள போய் நீ அழிக்க சொல்றியே, இது நியாயமா இது அப்படின்னு நல்லா கேட்டாங்க. உண்மை அதுதான். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எல்லாம் சரி சொல்லத்தான் சொல்லிக்க சொல்ல வந்து அவளை சாபம் சொல்லலை. சாபருக்கு நம்ம யாரும் இல்லை, அவளை திட்டத்துக்கு நம்ம யாரும் இல்லை. அறிவுக்கு உனக்கு தொழில் வரமைக்கிற சொல்ல ஆளும் இல்லை, நமக்கு ஆபத்து இல்லை. யார் மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சொல்லத்தான் செய்யணும். ஆனால் திருப்பி கேட்கறதுக்கு என்னது, உரிமை நமக்கு இல்லை, சொல்ல வேண்டியதுதான் கடமை. சொல்லிட்டாக்க அல்லாஹ் நம்மளை நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கிடுவான், நல்லவன் ஆக்கிடுவான். அல்லாஹ் நல்ல சிறந்த உம்மத்தாக நம்ம ஆக்கிடுவான். குன்தும் ஹைர உம்மத்தில் உஹுரத்தில் இன்னாசி தாமூர் பில் மஅரூஃபி தன்ஹா முன்கர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் தான் சிறந்த உம்மத். ஏன்னா தெரியுமா, நன்மை ஏவி தீ தடுக்கின்றீர்கள், நன்மை ஏவி தீயை தடுக்கின்றீர்கள் சொல்லலாம். இன்னொருத்தர் என்ன சொன்னாக்கா, நீங்கள் தொழுகை கொண்டு மக்களை ஏவுங்கள், அதன் மீது வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தொழுகை கொண்டு ஏவு, அவன் திட்டுவான், நீ பொறுமையாக இருன்னு அர்த்தம். இப்படி பொறுமையாக இருந்த சொன்னாக்க அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னாக்க, அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னாக்க, பொறுமையாக தானே சார் ரிஸ்க்கு நான் கொடுக்குறேன்மா, நானும் நசுக்கும் தான் நஸ்அலுக்கு ரிஸ்க்கா, உங்கள்கிட்ட ரிஸ்க்கு நான் கேட்கல, நாளுக்கும் ரிஸ்க்கு கொடுக்குறேன். நீ சம்பாதிச்சது ரிஸ்க்கு கொடுக்குன்னு சொல்லலை, நீ வச்சது சம்பளம்னு சொல்லலை. நீ நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருந்தால், அதுவே வரக்கூடிய பிரச்சனைகளை நீ தாங்கி கொண்டிருந்தால் உன்னுடைய ரிஸ்க்கை நான் கொடுப்பேன். ஆனால் அதற்காக வேண்டிய ஒரு சின்ன முயற்சி செஞ்சிடலாம், அவ்வளோதான். செஞ்சால் சரி கொடுத்துருவான். இத்தனை பெரியாள் கொடுத்தான். சல்லல்லாஹு எங்கே போய் ஏவாஞ்சாங்க, நபியால் பின்னாடி ஏவான் செய்யலையே. சஹாபாக்கள் நபியால் பின்னாடி அவள் கலிஃபாவை எங்கே போய் ஏவாஞ்சாங்க, ஏவான் செய்யலையே. சஹாபாக்கள் எப்படி உழைச்சாங்க, கஷ்டப்பட்டு 1,00,000 பேர் தான் எப்படி உழைச்சாங்க, 10 லட்சம் சுற்றிட்டே இருப்பாங்க. சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவான், எப்படியும் கொடுத்துருவான். ஆமாம், அவன் ரசுக்கு அவன் தான் அவன்லாம் அதை. அதனால் எல்லாமே இந்த பாரத்தை போட்டு நன்மையை தீமையை தரக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் மாறினால், ஒன்றும் பப்ளிக்காக வாயில சொல்லணும், அப்படி இல்லையா அல்லது நாவால் சொல்லணும், இல்லையா மனசையாக நினைக்கணும். யாரெல்லாம் இன்னும் துளையாகிறாளா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட அது பலகீன ஈமானு தான், இல்லை சொல்லலை, ஆனாலும் சொல்லிட்டே இருக்கணும். அப்போது குஃபார் எல்லா தானாங்கிட்ட சொன்னாங்க, ரசூல் சொன்னாங்க, நீ ஈமான் கொண்டுட்ட பப்ளிக்கில் போய் சொல்லாத, அப்படி அடிச்சு விடுவாங்க அப்படின்னாங்க. யார் சொல்லலாம், நன்மை நல்ல சொன்னாலுமா இது அடிப்பாங்க, ஆமாம் அடிப்பாங்க. கேட்கல வேண்டாரு. காபத்தில் சொல்கிறாரு,
அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அந்த ரசூல்லா நபி முகமது ரசூல்லா சொன்னாங்க. ஓங்கி அடி போட்டாங்க, நல்லா அடி போட்டாங்க, நிறைய அடித்தாங்க. வாங்கிட்டார். இந்த ரசூல்லா வந்தார், யார் ரசூல்லா அடிச்சிட்டாங்க. சொன்ன கேட்டியா, பேசாமல் போயிரு, ஊரில் போயிரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், இஸ்லாம் வளர்ந்து வந்துடும், அப்போ நீ வா, அப்போ சொல்லு அப்படின்னாங்க. கேட்கலை, சொல்லிட்டாங்க, மாட்டிச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் ஒரு இடத்துல நிலைக்க வேண்டும் என்று இருந்தால் நாம் முதல்ல நம்ம நன்மையை செய்யணும். என்ன செய்ய, ஷைத்தான் ஓடுவான், சிறுந்துகள் ஓடும், எல்லாம் மாட்ட விட்டாங்க. அப்படி செய்யலாங்களா? அல்லாஹ் நம்மளே கபல் செய்வானாக. நேரம்